குரு, நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை பக்கத்துல இருக்க புதுப்பட்டி பீச்ல இருக்கோம். அது நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப மனசுக்கு ரிலாக்ஸா நல்லா இருக்கு. வாய்ப்பு இருக்கு வந்து பயன்படுத்திக்கங்க. நம்ம ஆன்மீகத்துல பொறுத்த வரைக்கும் முக்கியமா பஞ்சபூதத்துல ஒவ்வொன்று நீர், நிலம், காற்று ஆக சொல்லுவாங்க. இதுல வந்து நம்ம நீர் சம்பந்தமா நம்ம கடற்கரை பக்கத்துல இருக்கோம். இந்த கடற்கரை ஓரத்துல இருக்கும்போது நம்மளுக்கு பார்க்கும்போது மனசுக்கு ஒரு ரிலாக்ஸா இருக்கு. எவ்வளவு டென்ஷனு, மன அழுத்தம், ப்ரெஷர் எல்லாம் இருந்தா கூட இந்த கடலை பார்த்தாலே நமக்கு மனசு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு. ஏன்னா நம்ம பூமியில வந்து 75 80% தண்ணி தான் இருக்கு. அதாவது நீர் சூழ் உலகுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட உலகத்துல இந்த கடற்கரையை நம்ம பார்க்கும்போதே நம்மளோட மனசுக்கு ரொம்ப புத்துணர்ச்சியாகவும், ரிலாக்ஸாகவும், அமைதியா இருக்கும். அதெல்லாம் வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் இந்த கடல், மலை சார்ந்த பகுதிகளில் போய் உங்க டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. மெடிடேஷன் பண்றது, இது மாதிரி ரிலாக்ஸா போய் உட்காந்து கொஞ்சம் கடலை கவனிக்கிறத பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியாமே நம்மளோட பல பிரச்சனைகள் சால்வ் ஆகிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். நம்ம யோசிக்கவும் முடியும். முடிஞ்ச அளவு வாய்ப்பு இருக்கும்போது போனை சைலன்ஸ்ல போட்டு ரிலாக்ஸா போய் அந்த கடலை கவனமா, பொறுமையா, ரிலாக்ஸா பாருங்க. அதுவும் இந்த மாதிரி கடலை ரொம்ப பெரிய லெவல்ல அலையெல்லாம் இல்லை. இங்கே போன வாரத்துல நம்ம கோடியக்கரை போயிருந்தேன். அங்கே பார்த்தேன். எங்கேயுமே அந்த அளவுக்கு பெரிய லெவல்ல ஒரு இதா இல்லை. ஒரு சில ஏரியா ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும். இங்க என்னன்னா ரொம்ப அமைதியா, ரொம்ப அழகா இருக்கு. அதனால வாய்ப்பு இருக்கவங்க இந்த மாதிரி இடங்களை பயன்படுத்திக்கங்க. ரொம்ப நன்றி. ஜெய் குரு.